ஹை ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மெலிசுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அபி, சண்முகம், மற்றவங்க எல்லாருமே அபியும் சண்முகமும் சின்ன வயசில் அடிக்கடிக்க வர கோயிலுக்கு ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காங்க. வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரையும் பற்றி பூசாரி ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமங்கலி பூஜை அதிகமாக அபி குங்குமம் வச்சுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குங்குமமும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவருடைய ஹஸ்பண்ட் உயிரோடு தான் இருக்காங்க. ஜெயிலேருந்து வந்ததுனால வெற்றியை பிடிக்காததுனால அவங்க குங்குமம் வைக்காமல் இருக்காங்க. ஆனால் பூசாரி சொன்னதுக்கப்புறமா ஒரு கோயிலுக்குன்னு வந்ததுக்கு அப்புறமும் நல்ல நாள் கெட்ட நாளில் குங்குமம் வைக்காமல் எப்படி இருக்க முடியும்? அப்படி சொன்னதுனால அவங்களும் குங்குமம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் தங்கச்சி எங்கே கட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் கேட்கவும் செய்கிறாங்க. இங்கே பக்கத்தில் தான் அப்படி இப்படின்னு சொல்லி சண்முகம் சமாளிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா அபிமா, நீ இங்கே உட்காந்துட்ருக்கிறியா? இந்த கோயிலுக்கு நீ ஜெயிலேருந்து எப்படியாச்சும் பரோலில் வெளியில் வந்ததுக்கப்புறமா இந்த குடும்பத்தோடு சேர்ந்து இந்த கோயிலுக்கு வரேன்னு நான் வேண்டிகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு வேண்டுதலையும் வச்சுருக்கேன். அதையும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்ன வேண்டுதல்லாம் வச்சுருக்கியா? எனக்காக ஏன்னா நீ இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு. அபிமா, நீ நினைக்கிற மாதிரி பெரிய வேண்டுதலாம் இல்லை. சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாலில் வேண்டியிருக்கேன். அதுக்காக பால் வாங்கிட்டு வந்து நான் சாமிக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ உட்காந்துட்டு பூசாரிக்கிட்ட கொடுத்தா பூசாரி அபிஷேகம் பண்ண போகிறாரு. அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக வேண்டுதல் இல்லை. நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க. ஏங்க, இருக்க வெயில் அதிகமாகிட்டே இருக்குது. என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் வேண்டுதலை முடிச்சுட்டு பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தியா இருந்துக்கிட்டு நானும் அம்மா கூடவே போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சரளா, எப்படி பிள்ளைங்களை மட்டும் நீ கூட்டிகிட்டு போகிற? இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தியா வரேன்னு சொன்னதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நான் போகிறேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு. நீயும் இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அபி இருந்துக்கிட்டு ஆனால் அதான் நீ போகிறேன்னு சொல்கிறாங்கல்ல, பிள்ளைங்க எல்லாரும் போட்டோம், நான் வேணா இங்கே இருக்கிறேன், நீயும் நானும் வேணுதில் முடிச்சுட்டு போகலாம், எல்லாரும் போகிறதுன்னா கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அத்தை கூடவே இருக்கேன் அப்படின்னு தருண் சொல்லிடுறாங்க. நானும் அம்மா கூடவே இருக்கேன் அப்படின்னு. அப்போது தியாவும் அவங்களுடைய அம்மா மட்டும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. மற்றவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க. சரி, அத்தை கூடவே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சுடரும் தருணும் உட்காந்து விளையாடிட்டுருக்காங்க. அபியும் அங்கே கோயிலில் உட்காந்துட்ருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே சண்முகம் வேண்டுதலை நிறைவேற்றத்துக்காக பால் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போது அது அபிஷேகன மாதிரி ஒரு படியில் கீழே இறங்கி வரும்போது அம்மனுக்கு அது சாத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணணும்னு வர டைமு கீழே கொட்டிடுது. எப்படி பால் கீழே கொட்டின உடனே அவர் ரொம்பவே பயப்படவும் செஞ்சிட்டாரு. கடவுளே, இது என்ன வந்த சோதனை? அபிக்காக வேண்டுதல் வச்சுக்கிட்டு அவன் நல்லா இருக்கணும், திரும்பவும் அவள் ஜெயிலுக்கே போகக்கூடாது, எப்படி அந்த பாவிக்கிட்டேருந்து பிடிப்பட்டாலோ, இவ்வளோ நாள் ஜெயிலில் கஷ்டப்பட்டாலோ அது எல்லாத்தையும் தாண்டி அவள் வெளியில் வந்துடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு அவளுக்காக எப்படியாச்சும் பிராயத்திச்சனை பண்ணணும், அதாவது வேண்டுதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்மனுக்காக இப்படி பால் அபிஷேகம் பண்ண கொண்டு வந்தால் பால் கீழே கொட்டிடுச்சு. என்ன இது என்னமோ மனசுக்கு அபசகனமாக பாடுதே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கே நின்று பேசிட்டும் இருக்காரு. அவருக்குள்ள அவரே. அப்போது அந்த பக்கமாக ஒரு சாமியாரி வராரு. அவரை பார்த்த உடனே சண்முகம் திகைச்சு போய் நிற்கிறாரு. அவர் முதல்ல சிரிக்க செய்கிறாரு. என்னாச்சு ஐயா, எதுக்கு என்னை பார்த்து சிரிக்கிறீங்க? நானே அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண பால், கொண்டு போன பால் இப்படி கீழே விழுந்து கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் விதியோட விளையாட்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன ஐயா, எனக்கு ஒன்றும் புரியலை. தங்கச்சி நல்லா இருக்கணும், பல கஷ்டத்துக்கு அப்புறம் அவள் வெளியில் வந்திருக்கா, அவள் நல்லா இருக்கணும்னு பார்த்தா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லவும், இது எல்லாம் அந்த கடவுளோட அருளால் தான் நடக்குது. உன் தங்கச்சி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ இப்படி அவளுக்காக அபிஷேகம் பண்ணணும், பூஜை பண்ணணும்னு வேண்டுதல் வச்சிருக்க. ஆனால் அவளுக்கு தோஷம் இருக்குது, அதுக்கு நீங்கள் முதல்ல பரிகாரம் பண்ணணும். அதை பண்ணாதானே உன் தங்கச்சி நிம்மதியாக இருப்பா. அந்த தோஷத்தினால தானே இப்படி அவளை பிடிச்சி இந்த விதி இப்படி ஆட்டி வைக்குது. அதனால தான் இவ்வளோ கஷ்டமும் உன் தங்கச்சிக்கு வருது, உன் கூட பிறந்த பொறுப்புக்கு. அதனால தான் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாரு சண்முகம். ஐயா,
என்ன சொல்கிறீங்க? என் தங்கச்சிக்கு தோஷம் இருக்கா? அப்போது அவள் நல்லா இருக்கணும், எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, அவளுக்கு அவள் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் தாண்டி அவள் சந்தோஷமாக இருக்கணும். அபிக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் கூட சேர்ந்து இந்த உலகத்தில் சந்தோஷமாக அவள் வாழணும். ஏதாச்சும் அந்த நீங்கள் சொன்ன பரிகாரம் தான் சொல்லுங்கள், என்ன வேணாலும் பரவாயில்ல, நான் கஷ்டமாக இருந்தாலும் நான் அதை அவளுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, தோஷம் இருக்குது அப்படின்னா அது அவளுடைய இரத்த பந்தங்கள் மட்டும்தான் இதை செய்ய முடியும். சொல்லப்போனால் புருஷன் புள்ள இவங்க மட்டும்தான் இதெல்லாத்தையும் செய்ய முடியும். இதில் நீ செய்யக்கூட எதுவுமே இல்லை. நீ அவளுடைய தங்கச்சி இருக்கலாம், ஆனால் உன்னுடைய உடன்பிறப்பாச்சே ரத்த பந்தங்கள் அப்படின்னா ஏன் குழந்தை இருக்குன்றப்போ குழந்தை கூட செய்யலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா, சுடர் சின்ன பொண்ணு, அவள் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அம்மாக்காக குழந்தை கஷ்டப்பட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சால் எல்லாமே சரியாக போயிடும். ஏன் அவளுக்கு இப்போ நடந்துட்டுருக்கிற பிரச்சனை ஏகப்பட்ட அவளை சூழ்ச்சியாக ஆட்டி வச்சிருக்கிற எல்லாமே ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்முகத்துக்கிட்ட வந்து அந்த சாமியாடி சொல்லவும் அப்போ தான் சண்முகம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்யலான்னு பார்த்தா சுடர் கூட செய்யலான்னு சொல்கிறீங்க, சின்ன குழந்தைய செய்ய வைக்க எனக்கு மனசே இல்லை அப்படின்னு சண்முகம் சொல்கிறாரு. இருந்தாலும் ரத்த பந்தம் செய்யலாம் அப்படின்னு சொன்னதும் சரி சுடரவே நான் செய்ய வைக்கிறேன், இந்த விஷயத்தை பற்றி அபிக்கிட்ட சொல்லிட்டு நான் செய்ய வைக்கிறேன், என்ன பரிகாரம் மட்டும் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்கவும் 108 குடம் தண்ணி அந்த குளத்திலிருந்து கொண்டு வந்து இந்த அம்மனுக்கு சாத்தணும் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்ட உடனே அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயா, சின்ன குழந்தை என்ன பரிகாரமாக இருந்தாலும் செய்ய வைக்கலான்னு பார்த்தா இப்படி 108 குடம் தண்ணின்றீங்களே, அவள் எப்படி கொண்டு வருவா அப்படின்னு கஷ்டப்பட்டு செஞ்சாதான் தோஷம் நீங்கும், அதுக்கப்புறம் இவளை பிடிச்ச சனியை எல்லாமே ஓடி போயிடும், அவள் உன் தங்கச்சி நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமி சொன்னதும் அப்படியே ஆகட்டும் சாமி, நான் அபிக்காக இதை சுடரை செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொம்பை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அதுக்குள்ளே அந்த சாமியாடி அங்கே காணும். என்னது இது, இவர் எங்கே போயிட்டாரு, கனமா போயிட்டாரா, இது கனவா நினவான்னு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அபிக்கிட்ட நேராக போகிறாங்க. என்னென்ன அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிச்சா, போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அபிமா, அபிஷேகத்துக்கு எடுத்துகிட்டு போன பால் கீழே தவறி கொட்டிடுச்சு, எனக்கு என்னமோ இது தடங்களாக தோணுச்சு. அப்போ தான் அங்கே ஒரு சாமியாடி வந்தார். அவர் உனக்கு ஏதோ தோஷம் இருக்கிறதா சொல்கிறாரு, அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்னலாம் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர்கிட்டயே இதுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னால் தோஷத்துக்கு பரிகாரம் செய்யணும், உன் கூட அதாவது ரத்த பந்தங்கள் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 108 குடம் தண்ணி கொண்டு வந்து அந்த அம்மனுக்கு சாத்தினா எல்லாமே சரியாக போய்டுன்னு அந்த சாமியார் சொன்னார். அதனால தான் நானுமே அவர்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தேன், அதை நான் செய்யலான்னு பார்த்தா ஆனால் சுடர் தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் என்ன சொல்கிறீங்க, சுடரால் இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு. அதுக்கு தான் நாம் எல்லாரும் அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு அந்த கடவுளை பக்தியாக வேண்டிக்கிட்டா சுடர் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த சாமியார் சொன்னார். ஆனால் அப்படி அவர்கிட்ட பேசிட்டு திரும்பி பார்த்தா அவர் ஆளையே காணும். எனக்கு என்னமோ அவர் சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு தோணுது அபிமா, உனக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னா சுடர் இந்த பரிகாரத்தை செய்யட்டும், அப்போ தான் நீயும் நல்லா இருப்ப, திரும்பவும் ஜெயிலுக்கும் போக மாட்டேன், உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு காலம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்முகம் சொல்லவும், அண்ணா இருந்தாலும் சுடர் எப்படி அப்படின்னு கேட்கவும் நடந்த எல்லாத்தையுமே பேசியிருக்கிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு சுடர் வந்து இதை நான் செய்கிறேம்மா, உங்களுக்காக நான் இதை செய்வேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, நானும் சுடருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அபி ஒத்துக்கிறாங்க. அபிமா போயிட்டு ஒரு மஞ்சள் சேலையை கட்டிக்கிட்டு சாமி முன்னாடி வந்து நிற்கலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அபி வந்து வேற புடவை கட்டிட்டு வந்து அங்கே சுடர் பரிகாரத்தை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு இவங்க எங்கள் சாமிக்கிட்ட வேண்டிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் குளத்தில் வந்து பூசாரி வந்து பாப்பா இப்படி வேண்டுதல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சண்முகம் சொன்ன உடனே ஸோ அவங்க வந்து குளத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த குளத்துலேருந்து தான் நீ கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் சரி சாமி நான் பண்ணுறேன் அப்படின்னு சுடருமே சாமிக்கிட்ட வேண்டிட்டு என் அம்முக்காக இதை செய்கிறேன், என் அம்மு நல்லா இருக்கணும், என் அம்மு கூட நான் சேர்ந்து சந்தோஷமாக ஒன்றா வாழணும், என் அம்மா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு என் அம்மு திரும்பவும் ஜெயிலுக்கு போகக்கூடாது, என் அம்முக்கு இருக்கிற தோஷம் போகணுன்னா நீ தான் கடவுளே எல்லாத்துக்கும் வழி காட்டணும் அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கவும் செய்கிறாங்க. சுடர் வேண்டிக்கிட்டு வா சுடர் கொடை தண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தருணும் அதுக்கப்புறம் சுடரும் தான் தண்ணி கொண்டு வந்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றா ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. இக்காரணத்திலையும் இது தடைப்பட்டு போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க.
சரின்னு சொல்லிட்டு சுடரும் தண்ணி கொண்டு வந்து ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது இங்கே அபி சண்முகம் சாமிக்கிட்ட வேண்டிட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த பிஞ்சு குழந்தை உன் மனசை குளிர வைக்குது, நீ தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கவும் செய்கிறாங்க. சண்முகம் வந்து சுடருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அப்படியே தான் அபியும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, ஏற்கனவே நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் குழந்தைக்காக நான் வாழணும், எனக்கு எந்த தோஷம் இருந்தாலும் நீங்கிடணும், சுடருக்காக நான் 100 வருஷம் சந்தோஷமாக அவள் கூட அவளுக்கு ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கணும், நம்பி ஒருத்தன் கூட போய் நான் ஏமாந்துட்டேன், என் வாழ்க்கை இதுக்கப்புறமாச்சும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அபியும் வேண்டிக்கவும் செய்கிறாங்க. அப்படி அபி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது சுடர் தண்ணி கொண்டு வந்து ஊற்றிட்டு இருக்கும்போது தான் வெற்றி அந்த பக்கமாக மாணிக்கத்தை கண்டுபிடிச்சி தேடி அவரை பிடிக்கலான்னு வராங்க. அவர் கோவிலுக்குள்ளே ஓடி வந்துடுறாங்க. எல்லா பக்கமும் தேடி கண்டுபிடிக்கும் போது குளத்தங்கரையில் ஓடுறாரு. அவர் விரட்டி பிடிக்கணும் அப்படின்னு வரும்போது அங்கே இருக்கிற தண்ணியில் வந்து அவர் வலிக்கு கீழே விழுந்துடுறாரு. அவர் கையில் அவன் சிக்காமல் வெற்றியை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறான். கீழே விழுந்ததில் அவருக்கு தலையில் அடிபட்டுறது. தலையில் அடிபட்டதுனால பழைய ஊருன்னு போய் அங்கே இருக்கிற குளத்தில் விழுந்துடுறாங்க. சுடரும் தரணும் தண்ணி கொண்டு போய் திரும்பவும் சாமிக்கு ஊற்றணும் அப்படின்னு வரும்போது பார்த்தா இங்கே வெற்றியை கீழே தண்ணியில் விழுந்துக்கிறத பார்த்த உடனே கேப்டன் அப்படின்னு பயந்து போய் ஓடி பிள்ளைங்க 2 பேரும் அவங்கள தூக்க செய்கிறாங்க. என்னாச்சு கேப்டனுக்கு அப்படின்னு ரொம்ப பதறவும் செய்கிறாங்க. தண்ணியில் விழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அங்கே இருக்கிறவங்க கிட்ட கூச்சல் போடுறாங்க, யாராச்சும் வாங்கலே, ஹெல்ப் பண்ணுங்களே, கேப்டனுக்கு இப்படி ஆயிடுச்சு, கேப்டன் எந்திரிங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. யாருமே வரது கிடையாது. ஸோ கோயிலில் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. அப்படி வந்து இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு வெற்றியை மேலே இழுத்து உட்கார வச்சு ஸோ மூச்சு கொடுத்து ஸோ நெஞ்சை அமுக்கி அவங்கள உயிர் பழக்க வைக்கிறாங்க. அப்போ தான் அவர் எந்திரிச்சு மெல்ல உட்கார்றாரு. என்ன ஆச்சு கேப்டன், உங்களுக்கு தண்ணியில் எப்படி விழுந்தீங்க அப்படின்னு. சுடர், நீயா? அது ஒன்றும் இல்லை, அங்கே தண்ணியில் வலிக்கு கீழே விழுந்துட்டேன், தலையில் அடிபட்டுருச்சு அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. கேப்டன் அங்கிள், ரத்தம் ஏதாச்சும் வருதா, பயங்கரமாக அடிபட்டுருச்சா அப்படின்னு. ஒன்றும் இல்லை சுடர், கீழே விழுந்ததில் டக்குன்னு அடிபட்டதுனால மயக்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லவும், கேப்டன் அங்கிள் எதுவும் இல்லைல்ல, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் உயிர் எது நல்லா தானே இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு கேப்டன் அங்கிள் அப்படின்னு சொல்லவும், சரி நீங்கள் இங்கேயே உட்காருங்க, அங்கே தான் என் மாமா எல்லோரும் இருக்காங்க, நான் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை சொல்கிறார், பரவாயில்ல இருக்கட்டும், நான் எப்படி இங்கே கீழே விழுந்தேன், ஆமாம் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லவும், நான் தான் சாமிக்கு தண்ணி கொண்டு போய் ஊற்றிட்டுருக்கேன், என் அம்முக்காக ஏதோ தோஷம் இருக்குது, நான் பரிகாரம் செஞ்சிட்ருக்கேன், அப்படி தண்ணி கொண்டு போகும்போது தான் அந்த தண்ணியில் தான் நீங்கள் வலிக்கு விழுந்திருப்பீங்க போல் இருக்கு கேப்டன், சாரி கேப்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர், நீ சாமிக்காக வேண்டுதல் பண்ணுற, தண்ணி இருக்கும்னு எனக்கு எப்படி தெரியும், தெரியாமல் தானே வலிக்கு விழுந்தேன், வீடு இதுக்கு ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிள் உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு. தருண், நீ கேப்டன் அங்கிள் கூடயே இரு, இந்த பரிகாரத்தை நல்லபடியாக முடிக்கணும்னு சாமி சொல்லியிருக்காங்க, இன்னும் 18 குடம் தான் இருக்குது, நான் அதை ஊற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கேப்டன் அங்கிள் இங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லவும், சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே குடத்தில் ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. சுடர் பரிகாரத்தை முழுசாக முடிக்கிறாங்க. 108 குடம் தண்ணியையும் ஊற்றினதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வேண்டுதலையும் நிறைவேற்றிட்டு இங்கே சுடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிக்கிட்ட வராங்க. வெற்றிக்கிட்ட வந்து, ஸோ அங்கிள் உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஹாஸ்பிட்டல் எது போகலாமா அப்படின்னு. ஒன்றும் இல்லை சுடர், ஆமாம் உங்கள் அம்முக்காக, உனக்கு உன் அம்மனை ரொம்ப பிடிக்குமா, உன் அம்முக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு பரிகாரத்தை செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அங்கிள், எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் என் கூடவே இருக்கணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், கவலைப்படாத, உன் அம்மாவும் உன் கூடவே இருக்காங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெற்றிக்கு கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் மயக்கம் வந்துடுது. இப்போது ரொம்பவே 2 பேரும் பயந்து போயிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அபியையும் அவங்களுடைய மாமாவையும் கூட்டிகிட்டு வராங்க. இந்த மாதிரி கேப்டன் அங்கிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல மாமா, அவர் குளத்தங்கரையில் அடிபட்டு விழுந்திருந்தார், அவர் எழுப்பி மயக்கத்திலே வச்சு என்ன ஏதுன்னு கேட்டோம், அவர் தண்ணியில் வழுக்கி விழுந்து தலையில் அடிபட்டு தான் சொன்னார், ஆனால் திரும்பவும் மயக்கமாயிட்டாரு, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா, வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம், நான் பரிகாரத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாவா அபி சுடர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யாரும் இருக்கும் அப்படின்னு பயத்தில் ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வெற்றி பார்த்த உடனே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது வெற்றி கூடவா இவ்வளோ நாள் சுடர் பழகிட்டு இருந்திருக்கா அப்படின்னு இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ தான் சுடரும் தரணும், என்ன அத்தை அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் தூக்குங்க அப்படின்னு சொன்னதும், என்ன பீமா இது அப்படின்னு, அம்மோ வாங்க அம்மோ தூக்குங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும்,
என்ன பண்ணுறதுனே அவங்க 2 பேருக்கும் தெரியல. அபிக்கும் வெற்றியை இந்த நிலமையில பார்த்ததும் மனசு ரொம்ப கடந்து துடிக்குது. அப்போது சண்முகம் வந்து அபியை பார்க்குறாங்க. அண்ணா போனால் போகுது, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் பாவம் செஞ்சதுக்காக நாமளும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கவும் செய்கிறாங்க. ஸோ அபி வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து கருணாவோட அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுக்கவும் செஞ்சிட்றாங்க. கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு விஷயத்தையும் அதாவது கருணாவுக்கு வந்து விஷயத்த சொல்லிடுறாங்க. தெரிஞ்ச உடனே அவங்களும் வந்து ஆட்களோடு வந்து அங்கே வரவும் செய்கிறாங்க. இவன் எப்படி அங்கே போய் எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு. அம்மா அங்கிளுக்கு எப்படி இருக்குமா கேப்டன் அங்கிளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவர் எப்படிமா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப நாளாகவே அவரை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் இவ்வளோ நாளாக வெற்றி கூடவே சுடர் பழகிட்டு இருக்கா அப்படின்னும் போது அதிர்ச்சியாக தான் இருக்குது. எனக்கு கூட நல்லா தெரியும் அப்படின்னு தருண் கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அபிதான் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க வெற்றியை வந்து. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதும், கேஸ்லேருந்து வெளியில் வரணும்னா வெற்றியோட உதவியும் தேவை அப்படின்னு வக்கீல் சொல்லியிருந்தாரு. ஸோ வெற்றிக்கு வந்து சுடர் கூட சேர்ந்துக்கிட்டு அபியும் சண்முகமும் இவங்க தான் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க, அவர் உயிர் போலக்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா அபி மேலே இறக்கப்பட்டு அவங்க எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு கொஞ்சமாச்சும் அவருக்கு புரிய வருமா, இல்லை அபி வெளியில் வர இந்த கேஸ்லேருந்து அவர் மூலிமா ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.